ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் இன்றைய நிலவரம், அதாவது இன்று நேரடி சாமி தரிசனத்துக்கே 18 மணி நேரம் ஆகுது. கூட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. நாளைக்கு 2ஆம் சனிவாரம் மிக கடுமையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி உண்டான அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருப்பதியில் தினந்தோறும் மதியம் 5 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. நேற்று மதியம் 5 மணிக்கு 3 இடங்களில் டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்தாங்க. அதில் இன்று தரிசனம் செய்வதற்காக 16,500 டிக்கெட் பக்தர்களுக்காக நேற்று மதியம் 5 மணிக்கு தர தொடங்கினாங்க. கரெக்டாக அதிகாலை 1 மணிக்கெல்லாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் இருக்குது. இதே ஒரு பெரிய விஷயம்தான். வருகின்ற பக்தர்கள் டெய்லி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறப்ப அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்சாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 3000 டிக்கெட் நேற்று 5 மணிக்கு தந்தாங்க. 3 மணிக்கு காலியானதாக தகவல் இருக்குது. எக்ஸாக்டான டைம் நம்மகிட்ட கிடைக்கல. மீண்டும் இன்று மதியம் 4-5 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் தருவாங்க. இன்றைக்கி டிக்கெட் வாங்கினீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை தரிசனம் பார்க்குற டிக்கெட் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும். 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையற்றது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்காக எஸ்டிமேஷன் தரிசனம் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 26/9/2025 காலை 7 மணி நிலவரப்படி 16 மணி நேரம் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 25/9/2025 அன்று 67,388 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 21,998 பேர் மொட்டை அடித்ததாகும். 1,74,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிக குறைவு. 16 குடோன்கள் எடுத்து பக்தர்களை தங்க வச்சதாகும். 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு நேரம் ஆச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 8:40 நிலவரப்படி ஆல்மோஸ்ட் கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து பக்தர்களை அனுமதிக்கிறதாகும். தற்பொழுது குடோனில் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் செய்வதற்காக 7,908 பேர் வெயிட் பண்ணுறாங்க என்றும், காலையிலேருந்து 3,150 பேர் தரிசனம் பார்த்ததாகும். ஒன்றும் 18,942 பேரை தரிசனத்துக்கு அனுமதிக்க போகிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய பக்தர்களுக்கு போகும் எஸ்டிமேஷன் தரிசனத்துக்கு 300 ரூபாய்க்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 15 முதல் 18 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற எஸ்டிமேஷனை உங்கள்கிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் இனி வரும் நாட்கள் கூட்டமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுருவேன். சப்போஸ் கூட்டம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலையில் தற்பொழுது ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. தினந்தோறும் காலை 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் தினந்தோறும் ரூம் புக்கிங் தருவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அது போக கீழ்த்திருப்பதியாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசில் ரூம் புக்கிங் தருவாங்க. பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 10 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை ரிப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் எந்த வழியில் மேலே போகலாம் சொல்லுங்கள். டுடே 3 PM வரும், 3 மணிக்கு வரும். நீங்கள் பஸ்ஸில் போங்க, அது பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். சார், திவ்ய தரிசனம் டோக்கன் நைட்டு 10 மணிக்கு வாங்கி மார்னிங் 5 AM நடந்து போகலாமா? தாராளமாக போகலாம் சார், ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க சார். சார், 4ஆம் தேதி தரிசனத்துக்கு வர உள்ள கூட்டம் எப்படி இருக்கும்? ஒரு மீடியமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார். ப்ரமோஷன் 2ஆம் தேதியோடு முடிஞ்சிடுது. திருமலையில் காட்டு சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்களா, ஜிஎன்சியில் தராங்களா? இல்லை, சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எந்த இடத்துல அலோகேஷன் ஆகுதோ ரெஸ்ட் ஹவுஸில் போய் நீங்கள் ரூம் புக்கிங் வாங்கிட வேண்டியதான். சரிங்களா அண்ணா? நாங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 10 மணிக்கு விஷ்ணுவாசம் வந்துடுவோம். அந்த நாள் காலை 8 மணிக்கு சாமி பார்க்க தரிசனம் டிக்கெட் கிடைக்குமா? அவரோட ஷூரிட்டியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 50% டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டிக்கெட் கிடைச்சாலும் நைட்டு 8, 9, 10 ஸ்லாட் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குண்ணா. அக்டோபர் 9, 10 தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கூட்டம் எப்படி இருக்கும்? ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் ஆக வாய்ப்பு உண்டு சார். காரில் போக பாஸ் வேணுமா? காரில் போகிறது பாஸில் எதுவுமே தேவையில்லை சார். நீங்கள் மண்ணு போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். சார், அக்டோபர் மார்னிங் 6 AM தர்ஷன் க்ரௌட் எப்படி இருக்கும்? மீடியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். செப்டம்பர் 29ஆம் தேதி க்ரௌட் எப்படி இருக்கும்? மீடியமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார். நாங்கள் 26ஆம் தேதி ஃப்ரைடே நைட் 11 PM திருப்பதி வந்துடும். எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா?
கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சார். அது கூட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுப்போம். கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கின்றதுனால கொஞ்சம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன கருத்தை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.